பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, PQR ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட். வெல்டிங்கில் நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ PQRனால் என்ன, எதுக்கு நம்ம PQR பண்ணணும், ஸோ இந்த PQRல என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ இந்த PQRல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே இன்டர்வியூ ரிலேட்டடாக நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், ஸோ அப்படித்தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் இருக்க போது. எல்லோரும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு PQRனால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். PQRனால் ஒரு வெல்டிங் ப்ரொசீஜர், சரிங்களா? வெல்டிங் ப்ரொசீஜர் மூலியமாக தரமான வெல்டை உருவாக்குமா என்பதை டெஸ்ட் கூப்பன் மூலமாக, சரிங்களா, அதை டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த PQR. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூஸ், ஸோ டெஸ்ட் கூப்பனை வெல்ட் பண்ணும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லா ரெக்கார்டும், சரிங்களா, ஆக்சுவல் வேல்யூஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அந்த PQRல இருக்கும். அது போக என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க, NDT மெக்கானிக்கல் டெஸ்டிங் லைக் பெண்டோ, டென்சைலோ, ஹார்ட்னஸோ, வேறு அடிஷ்னல் டெஸ்டிங்கோ, என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அதோடைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? எப்போ எல்லா ரிசல்ட்ஸும் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆகுதோ அப்போ தான் PQR குவாலிஃபைடு. ஸோ அந்த குவாலிஃபைடு PQR வச்சு தான் நம்ம WPSஐ மேக் பண்ண முடியும், சரிங்களா? PQR குவாலிஃபை ஆகாமல் ஒரு WPSஐ நம்ம மேக் பண்ண முடியாது, சரிங்களா? இதுதான் PQR, ஓகேங்களா? ஸோ இந்த PQRோட நோக்கம் என்ன? ஃபஸ்ட்டு நோக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், வெல்டிங் ப்ரொசீஜரை குவாலிஃபை பண்ணுறது, சரிங்களா? அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது, சரிங்களா? லைக் ப்ரூஃப் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் கோட் காம்ப்ளைன்ஸ், கோடில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்குறோமா, எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்க்குறது, சரிங்களா? அப்புறம் ப்ரொடக்ஷனில் குவாலிட்டியை நிரூபிக்கிறது. ஸோ இதுதான் இந்த PQRோட நோக்கமே, புரிஞ்சா? ஸோ இந்த PQRை நம்ம பண்ணும்போது, PQR ரெடி பண்ணும்போது நம்ம ரெஃபரன்ஸாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம PQR பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்டை நார்மலாக ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா, காமனாக ஃபாலோ பண்ணுறது ASME செக்ஷன் 9, சரிங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா, என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணணும், சரிங்களா? அந்த PQR பண்ணும்போது என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணணும், ஸோ அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ASME செக்ஷன் 9, சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா AWSD 1.1 இருக்குது, 1.3 இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு EN ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ISO ஸ்டாண்டர்ட் ISO 15614, அடுத்து API 1104. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு PQR மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணணும், சரிங்களா, என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் PQRல நீங்கள் கன்சிடர் பண்ணணும், லைக் வெல்டிங் வேரியபிள்ஸ், சரிங்களா? ஸோ எல்லாமே இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் ஒரு PQRை நம்ம ரெடி பண்ணணும்.
ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு பிக்யூரை வந்து உருவாக்குறது, ஃபஸ்ட்டு என்ன கோடு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம வந்து பிக்யூர் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன கோடுன்னு அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பேஸ் மெட்டல், சரிங்களா, ப்ரொடக்ஷனில் இந்த பேஸ் மெட்டல் தான் வெல் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து நம்ம பிக்யூர் பண்ணும்போது அந்த டெஸ்ட் கூப்பன், சரிங்களா, அதுவோடைய பேஸ் மெட்டல் வந்து அப்படி தான் இருக்கும். லைக் பி நம்பர் 1னா பி நம்பர் 1 ரிலேட்டடாக தான் வந்து பேஸ் மெட்டல் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது, இந்த உங்களுக்கு வந்து திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டீரியலோட திக்னஸ், அதுவும் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு இப்போ ஒரு 10 mm, சரிங்களா, 10 mm வந்து அடிக்க போகிறீங்க ப்ரொடக்ஷனில் அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பேஸ் மெட்டலையும் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ரேஞ்சை வந்து குவாலிஃபை பண்ண முடியுமா பிகேஆர், அந்த பிகேஆர் வச்சு? ஸோ அப்படி தான் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பேஸ் மெட்டல் உங்களுக்கு பிளேட் இருக்குது, பைப் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, சூட்டபுளாக இருக்கோ, அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டிசைன், சரிங்களா, ஜாயிண்ட் டிசைன். ஸோ குரூ எடுக்கிறது, சரிங்களா, ஸோ எப்படி டபுள் வியா, சிங்கிள் வியா, பெவலா, யூவா, ஸோ அது வந்து மெட்டீரியல் திக்னஸை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி டபிள்யூபிஎஸ் வந்து மேக் பண்ணணும், பிடபிள்யூபிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெஸ்ட் கூப்பனில் வெல்லிங்கை வந்து கேரி அவுட் பண்ணணும். ஸோ அந்த வெல்லிங் அப்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம், இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பேஸ் மெட்டல், என்ன பேஸ் மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பொசிஷனு, சரிங்களா, யார் வெல் பண்ணுறா, அதுக்கப்புறம் என்ன ஃபில்லர் வயர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன வெல்லிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் கூப்பன் வெல் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், விஷுவலாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டிடி வந்து பண்ணுறோம். சரிங்களா? என்டிடியில் ஆர்டி வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஆர்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஸோ இன்னும் ஏதோ ஒரு இண்டிகேஷனும் இல்லை அப்படின்னா, அடுத்து ஃபர்தராக உங்களுக்கு மெக்கானிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை கட் பண்ணி அந்த வெல்ல சாம்பிளை வந்து கட் பண்ணி ஆர்டி வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி உங்களுக்கு டென்சைல் டெஸ்ட்டு, பெண்ட் டெஸ்ட்டு, ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, அது போக அடிஷ்னல் டெஸ்ட் லைக் ஐஜிசி, இன்டகிரானுலர் கரோஷன் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க அஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ அடிஷ்னலாக வந்து வேணும்னா வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இதெல்லாமே வந்து அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சரிங்களா, சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, லைக் டென்சைல் டெஸ்ட், பெண்ட் டெஸ்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிக்யூஆர் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, இஸ் குவாலிஃபைடு பிக்யூஆர். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க, பிக்யூஆர் வந்து அப்ரூவ்டு. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் பிக்யூஆர் அஸ் அ ரெஃபரன்ஸ் டு மேக் த டபிள்யூபிஎஸ். புரிஞ்சா? ஸோ நீங்கள் டெஸ்ட் கூப்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட்டு இல்லைன்னா பைப்பு சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன், என்ன ப்ரொடக்ஷனில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த திக்னஸ் இதை வச்சுலாம் நீங்கள் அந்த பைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திக்னஸ், மெட்டீரியல் எல்லாமே ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பிக்யூஆர் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராஜெக்டில் என்ன மெட்டீரியல் வெல்ப் பண்ண போகிறீங்க, ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்ட், பைப்போ பிளேட்டோ, அப்புறம் திக்னஸ்ஸு, அப்புறம் மெட்டீரியல், இது எல்லாமே வந்து சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? புரிஞ்சா? வெல்லிங், அந்த வெல்லிங் பண்ணும்போது, சரிங்களா, அந்த பிக்யூஆரில்
என்னென்னலாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன வெல்டிங் ப்ராசஸ் வெல்ட் பண்ணுறாங்க, கரண்ட்டு, வோல்டேஜ், ட்ராவல் ஸ்பீட், ஹீட் இன்புட், பொலாரிட்டி, பொசிஷன், ப்ரீ ஹீட், இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேரியபிள்ஸ். அப்புறம் பிடபிள்யூஎஸ்டி இருக்கா இல்லையா, சரிங்களா. ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து பிடபிள்யூஎஸ்டி இருக்கும், சரிங்களா. அது வந்து கோட்ஸ் ரெக்யர்மெண்ட், கோடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஆல் த வேரியபிள்ஸ் which is mentioned in the standard reference standard we have to mention in the PQR, சரிங்களா. எல்லாமே எசென்ஷியல் வேரியபிளாக நம்ம மோஸ்ட் ஆஃப் த எசென்ஷியல் வேரியபிள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும், சரிங்களா. உங்களுக்கு வந்து டஃப்னஸ் இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட் எசென்ஷியல் வேரியபிளும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த டெஸ்டிங் பண்ணும்போது எல்லா வேல்யூவும் ரெக்கார்ட் பண்ணணும், ஆக்சுவல் வேல்யூஸை நம்ம கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ அது அப்படியே வந்து பிக்யூஆரில் வந்து பிரதிபலிக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விஷுவல் இன்ஸ்பெக்ஷனு, ஆர்டி, தேவைப்பட்ட பிடிஎம்டி, சரிங்களா. அது வந்து கிளியர் ஆகணும், சரிங்களா. எந்த ஒரு இண்டிகேஷன் இல்லை, நோ இண்டிகேஷன். அதுக்கப்புறம் ஃபர்தராக டென்சைல் டெஸ்ட், பெண்ட் டெஸ்ட், இம்பேக்ட் டெஸ்ட்டு, ஹார்னஸ் டெஸ்ட்டு, மேக்ரோ எக்ஸாமினேஷன், எது வந்து ரெக்யர்மெண்ட், அந்த கோட் ரெக்யர்மெண்ட், ஓகேங்களா. அந்த ASME செக்ஷன் 9, ஸோ எத்தனை டென்சைல், எத்தனை பெண்டு, சரிங்களா. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு தான் உங்களுக்கு வந்து பிக்யூஆர் வந்து குவாலிஃபைடு, சரிங்களா. இந்த பிக்யூஆரில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் நம்ம பதிவு பண்ணணும் அந்த பிக்யூஆர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, பேஸ் மெட்டல், ஃபில்லர் மெட்டல், திக்னஸ்ஸு, ஜாயிண்ட் டிசைனு, வெல்டிங் பேராமீட்டர்ஸ் லைக் கரண்ட்டு, ஹீட் இன்புட்டு, அதுக்கப்புறம் வோல்டேஜ், ட்ராவல் ஸ்பீடு, சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் இந்த பிக்யூஆரில் வந்து இருக்கும். ஸோ இது bunch of documents which contain all the welding variables and test results, சரிங்களா. ஸோ பிக்யூஆரின் முக்கிய விதிகள், பிக்யூஆரில் எதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக, சரிங்களா. அந்த பிக்யூஆரில் வந்து ஆக்சுவல் வேல்யூஸை மட்டும்தான் வந்து பதிவு செய்யணும். இப்போ பிக்யூஆர் அப்போது ஏதாச்சும் டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் தான் வந்து பண்ணணும், புதுசாக நம்ம வந்து குவாலிஃபை வந்து பண்ணணும். ஸோ அப்ரூவ்டு பிக்யூஆர் இல்லாமல் ஒரு டபிள்யூபிஎஸ்ஸை உருவாக்க முடியாது. இதுதான் பிக்யூஆரோட முக்கிய விதிகள், சரிங்களா. இன்டர்வியூவில் நீங்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் பிக்யூஆர் இஸ் ரெக்வயர்டு, ஏன் பிக்யூஆர் வந்து தேவை, அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டு ப்ரூவ் தட் the welding procedure can consistently produce acceptable weld quality according to the applicable code, சரிங்களா. இப்படி நீங்கள் வந்து சொல்லலாம். காமன் மிஸ்டேக், நீங்கள் காமனாக வந்து மிஸ்டேக் பண்ணுறது வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து அதை பிக்யூஆரில் வந்து பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஹீட் இன்புட் வந்து நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா, சரிங்களா. டெஸ்ட் ரெக்கார்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காமன் மிஸ்டேக் பண்ணுறீங்க. while reviewing the பிக்யூஆர் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும், ஓகேங்களா, பிஃபோர் ஃபைனலைசிங் ஆர் அப்ரூவிங் த பிக்யூஆர், ஓகேங்களா. பிக்யூஆர் வந்து ஒரு டெக்னிக்கல் எவிடன்ஸ், சரிங்களா. ஒரு வெல்டிங் ப்ரொசீஜரின் திறனை சோதனைகள் மூலம் நிரூபிக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம் தான் வந்து இந்த பிக்யூஆர். இன்டர்வியூவில் வந்து வாட் இஸ் பிக்யூஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்யூஆர் இஸ் அ டாக்குமெண்டட் ரெக்கார்ட் ஆஃப் த ஆக்சுவல் வெல்டிங் வேரியபிள்ஸ் யூஸ்ட் டூரிங் த procedure qualification test
along with the inspection and mechanical சரிங்களா test result that demonstrate the welding procedure is capable of producing a sound weld in accordance with the applicable code. சரிங்களா இந்த PQR மூலமா ஒரு வெல்டிங் ப்ரொசீஜர் வந்து ஒரு நல்ல வெல்டர் சரிங்களா ஒரு டிஃபெக்டிவ் வெல்டை வந்து வெல்ட் பண்ண முடியுமா ஸோ அப்படி சொல்கிறது தான் வந்து இந்த PQR. ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா why is PQR required ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம். To prove that the welding procedure can produce acceptable weld quality and mechanical properties before it is used for production welding. ஸோ ப்ரொடக்ஷன் வெல்டிங்க்கு முன்னாடி அந்த வெல்டிங் ப்ரொசீஜர் மூலியமாக நம்ம வந்து டெஸ்ட் சாம்பிளில் வெல்ட் பண்ணி அதோடைய குவாலிட்டியை வந்து நம்ம வந்து செக் பண்ணி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செக் பண்ணி நம்ம அந்த வெல்டிங் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெல்ட் பண்ணோம்னா எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எதுவும் சேஞ்சஸ் இல்லாமல் நம்ம வந்து சவுண்ட் வெல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி ஒரு புது வெல்டிங் ப்ரொசீஜர் வந்து மேக் பண்ணி வெல்ட் பண்ணுவோம். சரிங்களா ஓகே இந்த மாதிரி சொன்னீங்கனாலே போதும். ஓகேங்களா ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். until bye bye, take care, see you, bye.